जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனராசி நேயர்களே, பரிதாபப்பட்டு எதுவும் செய்யாது. உன்னுடைய குழந்தைகளுக்கு இப்ப நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட உங்ககிட்ட எல்லாம் இருந்தும் உன்னால செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. இது 2வது விஷயம். 3வது என்ன அப்படின்னு கேட்டா, மீனராசி பொறுத்தளவுக்கு ஜலராசின்னு சொல்லுவாங்க. அலுவலகத்தில் உங்கள் உழைப்பை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காதீர்கள். உனக்கு என்ன, உன்னுடைய உரிமை என்ன உண்டோ அதை நீ கரெக்டா நீ செஞ்சா உனக்கு சக்சஸ் பண்ண முடியும். குடும்பத்தில் அனைவரின் பிரச்சனையும் தனியாக சுமக்க முயற்சிக்காதீர்கள். உன் பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, நான் இதை பார்த்துக்கிறேன்னா அதை பார்த்துக்கிறேன்னா இதை செய்யறேன். வேண்டாம், அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. நீ கொஞ்சம் என்ன செய்யணுமோ உன்னுடைய விஷயத்துல கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணு. குடும்பத்தில் அனைவரின் பிரச்சனையும் நீயா ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்திருக்க. கணவன் மனைவியிடையே மௌனம் நீண்டால் இடைவெளி அதிகரிக்கும். மனம் திறந்து எதுவாக இருந்தாலும் பேசுங்கள், எதுவாக இருந்தாலும் சில விஷயங்கள் பண்ணுங்க, சரியா இருக்கும். சமூக ஊடகங்களில் ஒரு தகவலை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். இப்போ சமூக வலைதளங்கள்ல இப்போ நிறைய விஷயங்கள் வருது. இப்போ நீ பணம் இன்வெஸ்ட் பண்ணு, நீ ஏதோ ஓடிபி வரும், எதையாவது ஒன்று சொல்லுவோம், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி விஷயத்திலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். உறவினர்களிடம் உங்கள் எதிர்கால திட்டங்களை முன்கூட்டி சொல்ல வேண்டாம். மீனராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மீனராசியாக இருப்பவர்கள் திருமணமாகி 10-20 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சிறு சிறு சலசலப்பு, சிறு சிறு பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டா சில புரிதல் இல்லாமல் சில பிரச்சனை, இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு கூட பிறந்தவர்களாலெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 1 நிமிட கோபம் 1 வருட நிம்மதியை பறித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கவனமா இருங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த ஆடி மாசத்துல நல்ல செய்திகள் வரும். தடைப்பட்டிருந்த பணம் அல்லது பயணம் சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு விஷயங்களுக்கு கைகூடி வரும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அம்மா முதல் கடவுள். அம்மா அப்பாவுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கொண்டு போறதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. புதிய வருமான வாய்ப்பு அல்லது கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீனராசிக்காரர்கள் இந்த வாரம் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். அனைவரையும் மகிழ்விப்பதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்க எடுங்க. அப்பதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதை விட சிறப்புகள் அதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றது. உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் காலம் தாமதப்படுத்தலாம், ஆனால் உங்கள் வெற்றியை மறுக்க முடியாது. உங்களுடைய வெற்றி உங்களுக்கு நிறைய சக்சஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
நல்லதே நடக்கும் என்று நம்பினால் நன்மை வருவதற்கான வழி தானாக வரும். மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்காத, மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோ. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழகு, என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்காது. அதாவது உன் மேலே யார் அதிகமாக பிரியமாக இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் நீ கௌரவம் பார்க்காது. உங்ககிட்ட யார் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட நீ ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கெல்லாம் கௌரவம் பார்க்காது. உனக்கெல்லாம் செய்யறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. நீயா கௌரவம் பார்த்து உதவி கேட்க தயங்கிட்டு நீயா ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்காது. உங்கள் இதயத்தின் நல்ல தன்மையை இழக்காதீர்கள். ஆனால் யாரையும் நம்ப வேண்டாம், யாரிடமும் எல்லை வைக்க வேண்டாம் என்பதை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடமாக இருக்கும். ஸோ என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், ப்ரீ பிளான்டோட ஒரு விஷயமும் செய்யுங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். மீனராசி பொறுத்தளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். டைம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கெல்லாம் கூட போனீங்கன்னா உப்பு மிளகு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஸோ சில விஷயங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஊர் திரிவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அப்படியே போய்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த மாதிரி இருக்குது. அதே போல் மீனராசி பொறுத்தளவுக்கு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க, சிலர் இங்கேருந்து சில விஷயங்கள் பார்ப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவன் பூர்வ ஜென்மம் செய்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறப்பான். அதனால அவனுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா பொது ராசி பலன்கள். வார ராசி பலன்கள்லயே பொது ராசி பலன்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பொது ராசி பலன்கள்லயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது அப்படியே 100% பலிக்கும். சாமி நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, நீங்க சொன்னது சரியா இருக்கு. எத்தனையோ பேர் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ இந்த காணொலி பார்க்குறவங்க எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் உங்களுடைய பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவன். ஏன்னா எல்லாருடைய ஒரு பாராட்டுதலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே சுவாமி உங்களுடைய ஒரு சில காணொலிகள் பார்க்கும்போது எக்ஸலண்டா இருந்தது, கண்ணு கலங்கி இருக்காங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இது பொதுவான ராசி பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஜாதகத்தை பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் அல்ல, நீங்க ஜாதகம் மட்டும் நீங்க பார்க்கணுங்கிறது கிடையாது. ஜாதகம் பார்க்கலாம், எண் கணிதம் பார்க்கலாம், அதே போல பார்த்தீங்கன்னா கைரேகை பார்க்கலாம், உங்களுக்கான ராசி கற்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக திருமண பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், பெயர் ராசி பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், ஜாதகம் எழுதி தரப்படுகிறது. இவ்வளவு செய்யறோம். இது இல்லாமல் மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கேரளா அஷ்டமங்கல பிரசன்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நான் பார்க்கிறது பாத்தீங்கன்னா தற்கால பிரசன்னம். ஒரு கேள்வி ஒரு பதில் தற்கால பிரசன்னம் அதுன்னு பேரு. ரெண்டாவது தீப தாம்பூல பிரசன்னம், வீட்டுல பார்க்கிறது. அது வீடியோலயோ மற்ற இதுலயோ பார்க்க முடியாது. வீட்டுல பார்க்கிறது தீப தாம்பூல பிரஷ்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நான் பார்க்கிறது பாத்தீங்கன்னா வெறும் தாம்பூல பிரஷ்னம். அது நீங்க நேரில் பார்த்தால் இன்னும் சிறப்பு. அப்படி இல்லைன்னு நம்ம பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுவும் வீட்டில தான். தேவ பிரசன்னம்ங்கிறது கோவிலுக்காக பார்க்கக்கூடியது. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் அதாவது தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண அப்படின்னு சொல்லுவாங்க. தனம் ஆகர்ஷணம், காசு கொட்டுன்னு கொட்டும் சில ஆலயங்கள்ல. அதே போல தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண, ஜனம்னு மக்கள் நிறைய கூட்டம் கூடுவது. அதுக்கெல்லாம் இந்த ஆகர்ஷண சக்தி. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதெல்லாமும் நான் பார்த்துட்டு இருக்கேன், வாஸ்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா வீடியோல இருக்கக்கூடிய நம்பர்ல கால் பண்ணி நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.